Hi friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான முறையில் நம்ம சோயா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அன்றைக்கி வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் சோயா ஆல்ரெடி வேக வச்சுருந்தேங்க. அது சோயா கிரேவி செஞ்சுருந்தேன் முன்னத்த நாள். சரி, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. சரி, இதை வச்சு நம்ம சோயா பிரியாணி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள் ஒரு ஆஃப்டர்நூன் எடுத்து வச்சு வெளியே வச்சுருந்தேங்க. இப்போ சோயா ரெடியாகவே இருந்துச்சு. சரி, இப்போது ஒரு பிரியாணி பவுடர் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், 2 ஏலக்காய், பட்டை ஒரு 2 துண்டு, கிராம்பு ஒரு 2-3 சேர்த்துட்டு, குருமிளகு ஒரு இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வரமல்லி இருந்துச்சுன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய ரோஜா பூ இதழ்கள் இல்லை பிரியாணி இலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு 3-4 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க சின்ன சைஸில். கூடவே ஒரு 2 சின்ன சின்ன தக்காளி பழமாக இருந்தங்காட்டி நான் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அன்றைக்கி புதினா தலை எங்கிட்ட இல்லை, அதனால் நான் புதினா சேர்க்கலை. நீங்கள் புதினா இருந்துச்சுன்னா கூட புதினா ஒரு கைப்பிடி அளவு, மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து இது கூட அரைச்சிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட் ரெடியாக இருக்குது, பிரியாணி பவுடரும் ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம பிரியாணியை தாளித்து விடலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் நான் பிரியாணி அரிசி சேர்க்கலை, சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பிரியாணிக்கு எப்பவுமே நிறைய ஆயில் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் அளவாக தான் இன்றைக்கி ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட 2 துண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நான் இன்றைக்கி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பிரியாணியெல்லாம் செய்கிறது ரொம்பவே சுலபம்தாங்க. இது கூடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான், அது நல்லா ஊறிட்டுருக்கு. நம்ம வீட்டில் எந்த ஒரு காய்கறியுமே இல்லாத சமயத்தில் கூட சோயா இருந்தால் போதும், இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கெல்லாம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக இந்த சோயா பிரியாணி இருக்குங்க. சோயான்னு சொல்லும்போதே அந்த மீல் மேக்கர் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சதாகவே இருக்கும். அது இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சோயா அதையும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தீங்களா, அந்த மிக்ஸி ஜார்லேயே லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் கலந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி பவுடர் நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து இதுக்குள்ளார சேர்த்துட்டு கலந்து விடுங்க. காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி அதையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட போகிறோம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மல்லித்தலை புதினா தலை இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சோண்டு மேலே தூவி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் அது 2மே சேர்க்கலைங்க.
இப்போ வந்து உப்பும் பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக நமக்கு பிரியாணி கிடச்சிருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்பவே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சோயா பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்துட்டு சிக்கன், மட்டன் இல்லை காய்கறி இப்படி எந்த பிரியாணியுமே செய்ய முடியாத சமயத்தில் இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு சோயா இருந்துச்சுன்னா போதும், இதை வச்சு ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.